சிரியாவுக்குள்ள யுத்தமானது திரும்பவும் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 4 வருஷமா 2020 இருந்து 2023 இல்ல இந்த 2024 தொடக்கம் வரைக்கும் மேஜரா எந்த ஒரு தாக்குதலும் எந்த ஒரு தரப்புக்கும் இடையில சிரியாவில் நடக்கல. இந்த ஒரு போர் நிறுத்தம் இல்ல சீஸ்ஃபயர்ன்றது துருக்கிக்கும் சிரியாவோட ஆதரவு படைகளுக்கும் நடுவில் கொண்டு வரப்பட்டதுக்கு அப்புறமா. ஆனா இப்ப நிலைமை எல்லாமே அங்க தலைகீழா மாற ஆரம்பிச்சிருக்கு. துருக்கியோட ஆதரவோட அங்க இருக்கக்கூடிய கிளர்ச்சி படைகள் சிரியன் கவர்மெண்ட் போர்சஸை நோக்கி அவங்களோட அட்டாக்ஸை கடந்த ஒரு 2 நாட்களா பண்ணிட்டு இருக்காங்க. இது இப்போ ஒரு முக்கியமான கட்டத்தை எட்ட ஆரம்பிச்சிருக்கு. 100க்கும் அதிகமான நபர்கள் இறந்திருக்காங்க. 4க்கும் அதிகமான டேங்க்ஸ்ன்றது சிரியாவோட படைகளை சேர்ந்த அந்த பீரங்கிகள்ன்றது இப்போ இவங்களோட கண்ட்ரோலுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. இதுல ஒரு மேஜரான ட்விஸ்ட் என்ன தெரியுமா? ரஷ்யா உக்ரைன் போற திசை திருப்பறதுக்காக உக்ரைனோட உதவியோட துருக்கி இந்த இடத்துல பல சம்பவங்களை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு யூகம் மட்டும் கிடையாது. அதுக்கு பல காரணங்களை நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ரஷ்யா உக்ரைன் போர்ல பண்ண முடியாத பல சம்பவங்களை இல்ல ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துறதுக்காக உக்ரைனுக்கு ஒரு மேஜர் இன்ட்ரெஸ்டா இப்போ இந்த சிரியா போரானது மாறதுக்கான அந்த வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த பதிவுல பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே, இது தமிழ் பொக்கிஷம் டிபி ட்ரெண்டிங்ஸ். நண்பர் ஒருவர் கேட்டிருந்தாரு, இந்த சிரியாவை பற்றி மட்டுமே ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ, ஏன்னா சிரியாவில் என்ன நடந்திருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ இல்லை அது சம்மந்தப்பட்ட வீடியோ தான் இது. சிரியா யுத்தங்கள் அதிகமாக நிறைஞ்ச ஒரு பூமி. போர்க்காலத்தில் எப்படியெல்லாம் எத்தனை நாடுகள் பங்கெடுத்துக்கலாம், இல்லை ஒரு நாட்டை எத்தனை நாடுகள் கூறு போட்டு யூஸ் பண்ண முடியும், கூறு போட்டு பயன்படுத்த முடியுன்றத இந்த சிரியா யுத்தம் உலகத்துக்கு காமிக்க ஆரம்பிச்சிருக்கு. 2011 அன்ரெஸ்ட், மக்கள் புரட்சி ஒரு பக்கம், கவர்மெண்ட்டுக்கு எதிரான படைகள் ஒரு பக்கம்னு முதல் முறையா சிரியாவுக்குள்ள உள்நாட்டு போரானது வெடிக்குது. இப்படி வெடிச்சதுக்கு அப்புறமா இதுல நிறைய பேருக்கு தெரியல, இல்ல இந்த சிரியாவை பொறுத்த வரைக்கும் புரியாத ஒரு கான்செப்ட் என்ன தெரியுமா? எல்லா நாடுகளுமே அந்த இடத்துல இருக்காங்க. சிரியாவில் பார்த்தோன்னா ரஷ்யா இருக்காங்க, அமெரிக்கா இருக்காங்க, இஸ்ரேல், ஈரான், இன்னும் நிறைய சவுதி அரேபியா, அரபு நாடுகள்ல இருக்கக்கூடிய நிறைய நாடுகள் இருக்காங்க, ஜெர்மனி, யூகே, இந்த மாதிரி யூரோப்பியன் நேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாரும் இருக்காங்க. அப்படி இருக்கப்ப யார் எந்த தரப்புல தான் நின்றுட்டு இருக்காங்க, என்னதான் நடந்துட்டு இருக்குன்றது ஒரு பெரிய குழப்பமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட்டா சிம்பிளா சொல்றேன் எந்தெந்த தரப்பு எந்தெந்த பக்கத்துல இருக்காங்கன்னு. இந்த சிரியா யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் மேஜரா 4 குரூப் தான். முதல்ல இருக்கக்கூடியது CTJFOIRன்னு சொல்லக்கூடிய அமெரிக்கன் பேஸ்டு இல்ல அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட கம்பைன்டு ஜாயிண்ட் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆபரேஷன் இன்ஹெரண்ட் ரிசால்வ். இதுல அமெரிக்கா, யூகே, ஜெர்மனி, சவுதி அரேபியா, கனடா, UAE இந்த மாதிரி பல நாடுகள் ஒட்டுமொத்தமாக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட சப்போர்ட்ல யாரெல்லாம் இருப்பாங்களோ இன்க்ளூடிங் இஸ்ரேலும், இவங்க எல்லாரும் இந்த ஒரு தரப்புல இருந்து சிரிய ஆதரவு படைகளுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் எதிர்ப்பு படைகள்ல இவங்க எல்லாரும் இருக்காங்க. இதுல ஒரு மேஜரான பிளேயர் யாருன்னு பார்த்தோம்னா துருக்கி இந்த இடத்துல மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து கவர்மெண்ட் ஆதரவு படைகள், அசாடோட கவர்மெண்ட் அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. கவர்மெண்ட் ஆதரவு படைகள்ல யார் இருக்குன்னு பார்த்தோம்னா ஈரான், ஈராக், வடகொரியா, ஹெஸ்புல்லா கே, ஹமாஸ், இன்னும் அந்த நெட்வொர்க்ஸ் எல்லாமே ரஷ்யாவுக்கு கூட ஆதரவா இல்ல ரஷ்யாவுக்கு ஆதரவா அசாத் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவா சிரிய ஆதரவு படைகள் கவர்மெண்ட் பேக்டு ஃபோர்ஸஸ்ல ஒரு அங்கமா இருக்காங்க. இவங்க 2 பேர் கவர்மெண்ட் விசஸ் கவர்மெண்ட் ஆப்போசிஷன் ஃபோர்ஸஸ், அரசு ஆதரவு படைகளும் அரசாங்க எதிர்ப்பு படைகளும் இந்த ஒரு கேட்டகரியில் நின்றுடுவாங்க. ஆனா இதை தாண்டி இந்த இடத்துல 2 கூட்டங்கள் இருக்கு, இல்ல இதை தாண்டி இந்த இடத்துல 2 பிரிவுகள் இருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியமானது. மேஜரா இதுல யாரு இருக்காங்க பார்த்தோன்னா, முதல் பிரிவுல இஸ்லாமிக் ஃப்ரண்ட், அவங்களுக்கு கீழே சிரியன் சால்வேஷன் கவர்மெண்ட், அவங்களுக்கு கீழே அஹ்ரல் அல் ஷாம், அவங்களுக்கு கீழே தஹிர் அல் ஷாம். இது 3வது ஒரு பிரிவு. 4வது இருக்கிறது IS இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக அல்கொய்தா. இது எல்லாமே இந்த 4வது பிரிவில் வரும். ஸோ சிரியாவை பொறுத்த வரைக்கும் இவங்க 4 பேரும் மேஜரான ரோல் பிளேயர்ஸ். ஆனால் இதில் டைரக்டான வார் நடக்கிறது யாருக்குன்னு பார்த்தோன்னா சிரியாவோட அரசு படைகளுக்கும் அரசு எதிர்ப்பு படைகளுக்கும் யுத்தமானது நடந்துட்டு இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் இவங்க 2 பேரும் சேர்ந்து, இந்த 2 தரப்புமே சேர்ந்து, ரஷ்யா, அமெரிக்கா, துருக்கி, இந்த எல்லா அமைப்புகளும் சேர்ந்து இந்த தீவிரவாதிகளுக்கு எதிரான தாக்குதலையும் நடத்துவாங்க. ஸோ இந்த இடத்துல நடந்துட்டு இருக்க பிரச்சனையானது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆனால் இதை துருக்கி ஒரு நான் கீ பிளேயர்னு ஏன் தெரியுமா சொன்னேன்? குர்திஸ்தான். இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, இல்ல இந்த ஜியோ பாலிடிக்ஸை பத்தி படிக்கிறவங்களுக்கு இந்த பேரானது அடிக்கடி ஒரு பரிச்சயப்பட்ட ஒரு பேரா இருக்கும். குர்திஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஈராக், ஈரான், துருக்கி, அர்மேனியா இந்த பகுதிகளில் உள்ளடக்கிய இல்லை இந்த எல்லைகளை பகிர்ந்திருக்கக்கூடிய ஒரு மாகாணம்னு சொல்லலாம். இது எல்லா நாடுகளையும் இந்த பகுதியானது இருக்கு. உலகப்போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா இது ஒரு தனி நாடா உருவாக்கணும் பல சட்டங்கள் கொண்டு வரப்பட்டாலும் இல்ல பல நாடுகள் முயற்சி பண்ணாலும் இன்னைய வரைக்கும் அது ஒரு தனி நாடா உருவாகல. இதுல மேஜரா இதை யார் எதிர்க்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, துருக்கியில குர்திஸ்தான் ஒர்க்கர்ஸ் பார்ட்டியை அவங்க ஒரு தீவிரவாத ஆர்கனைசேஷனாவே டிக்ளேர் பண்ணி அவங்களோட நாட்டில் தடைப்படுத்தினது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குற எல்லாரும் எங்களோட எதிரி தானே நேரடியாவே துருக்கி பல முறை அறிவிச்சிருக்காங்க. துருக்கிக்கும் குர்திஸ்தான்ல இருக்கக்கூடிய இல்ல குர்திஷ் இனத்தவர்களுக்கும் சுத்தமா ஆகாது. இந்த
இந்த குர்து இன போராளிகள்ன்றவங்க சிரியாவில் அதிகமாக இருக்காங்க. அதுவும் சிரியா துருக்கி பார்டரில் இவங்களோட ஆளுமைன்றதும் இவங்களோட கண்ட்ரோல்ன்றதும் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனால் அமெரிக்காவால் உருவாக்கப்பட்டிருக்குல்ல இந்த ஜாயிண்ட் டாஸ்க் ஃபோர்ஸ், அதில் இந்த குர்து இன போராளிகளை உள்ளடக்கிய எஸ்டிஎஃப்னு சொல்லக்கூடிய சிரியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்ன்றவங்க ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்காங்க. ஸோ துருக்கிக்கும் அமெரிக்காவுக்கும் ஆகும். ஆனால் அமெரிக்காவோட கூட்டணியில் தான் துருக்கி இருக்காங்க, அதே ஒரு கூட்டணியில் தான் இந்த எஸ்டிஎஃப்பும் இருக்காங்க. இதனால் துருக்கி என்ன பண்ணுவாங்கன்னா நேரடியாக கவர்மெண்ட் பேக்டு ஃபோர்ஸஸ் மேலே, ஏன்னா துருக்கியோட ஒரு பெரிய குற்றச்சாட்டு பல கலவரங்கள்ன்றதும் பல போராட்டங்கள்ன்றதும் இந்த எஸ்டிஎஃப்பால், இந்த குர்திஷ் பேஸ்ட் எத்னிக் குரூப்ஸால் துருக்கிக்குள்ளே பண்ணப்பட்டு இருக்கு. துருக்கியோட பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா அசாத் கவர்மெண்ட் இவங்களாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க கிட்ட இருந்து உதவி வராமல் துருக்கிக்குள்ளே இவங்களால பிரச்சனை ஏற்படுத்த முடியாதுன்னு அவங்க எஸ்டிஎஃப் போட்டு அடிப்பாங்க. ஆனால் எஸ்டிஎஃப்பும் அமெரிக்காவும் துருக்கியும் இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா கவர்மெண்ட் ஃபோர்ஸஸை சேர்த்து அடிப்பாங்க. ரஷ்யாவோட சோல்ஜர்ஸ்க்கும் அந்த இடத்துல பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு இதுதான் அந்த இடத்துல நடந்துட்டு இருக்க பேட்டில். சிரியாவுக்குள்ள ஆரம்பிச்ச பிரச்சனையை கவர்மெண்ட் ஃபோர்ஸஸ்க்கும் எஸ்டிஎஃப் அவங்களோட ஆதரவு படைகளுக்கும் ஏற்படுத்தப்பட்ட பிரச்சனையில் ரஷ்யா அரசாங்க படைகளுக்கு ஆதரவாக அந்த பக்கம் போயிட்டாங்க. அமெரிக்கா இந்த பக்கம் இந்த ரிபல்ஸ் குரூப்புக்கும் உள்நாட்டில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையில் இந்த குழுக்களுக்கு ஆயுத உதவி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவங்க கூட வந்து சேர்ந்துட்டாங்க. இவங்க வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா துருக்கி வேற வழியே இல்லாமல் எதிரி அமெரிக்காவோட படையில் இருந்தாலும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து மற்றவங்களையும் அடிச்சுக்கிட்டு நேரம் கிடைக்கிறப்பலாம் அந்த உள்ளேயே அடிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை நான் புரியுற அளவுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியலாம் சொல்லுங்க, கமெண்ட்ஸ்ல இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுதான் சிரியாவில் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்க பிரச்சனை. 2 நாளைக்கு முன்னாடி துருக்கியோட ஆதரவோடு இருக்கக்கூடிய அல் ஷமான்ற குரூப் அலப்போவை, சிரியாவோட ஒரு வெஸ்டர்ன் சிட்டி, அந்த இடத்த போயிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. துருக்கியோட மேஜரான மொபிலைசேஷன் சப்போர்ட்டோட நேரடியாக துருக்கி ஆதரவு படைகளும் துருக்கியோட சில சோல்ஜர்ஸும் இவங்களுக்கான பேக்கப் சப்போர்ட்டை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அந்த அலப்போன்ற சிட்டியை கைப்பற்றணும், அதோட வெஸ்டர்ன் அவுட்கட்ஸை பிடிக்கணும், ரொம்பவே வேகமாக முன்னேற ஆரம்பிக்கிறாங்க. கடந்த ஒரு 2 நாட்களாக இது ரொம்ப ஒரு வைரலான விஷயமாகவும் அதிக உயிர் பலிகளை எடுத்துக்கிட்ட ஒரு விஷயமாகவும் மாற ஆரம்பிக்குது. இப்படி இவங்க முன்னேறதுல உண்மையிலேயே இவங்களுக்கான வெற்றின்றது இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த அலப்போ சிட்டியோட அவுட்ஸ்கட்ஸ் புறநகர் பகுதிகளை இவங்களோட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்க கொடுத்திருக்க அந்த அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ல இது வரைக்கும் என்னெல்லாம் நடந்திருக்கு, எவ்வளவு பிரச்சனைகளை அசாத் கவர்மெண்ட் ஃபோர்ஸஸ்க்கு இவங்க ஏற்படுத்தியிருக்கோம், அதாவது சிரியாவோட அரசு படைகளுக்கு எந்த அளவுக்கு ஏற்படுத்தியிருக்கோன்றத அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க. இதுல இவங்க என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இதுல அவங்களோட கமாண்டர் ஹசால் அப்துல் கானி என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னா, 100க்கும் அதிகமான அசாத் ஃபோர்ஸஸை சேர்ந்த நபர்களை நாங்க கொண்டு இருக்கோம், அதுலயும் 4 அதிநவீன ரஷ்ய பீரங்கிகளை நாங்க கைப்பற்றியிருக்கோம், 6 பிஎம்பி வெஹிக்கிள்ஸையும் 3 மோட்டார் கேனான்ஸ், 5 ஆட்டோமேட்டிக் கேனான்ஸ் கலிபர் 23, அதே மாதிரி கார்னட் மிசைல்ஸை உள்ளடக்கிய ஒரு வேர் ஹவுஸையும் பிடிச்சிருக்கோம், 2 ஹெலிகாப்டர்ஸ் அழிச்சிருக்கோம், இன்னொரு ரஷ்ய பீரங்கியோ ரஷ்யாவால் கொடுக்கப்பட்டு சிரியாவால் பயன்படுத்தப்பட்டு இருக்க அந்த பீரங்கியை அழிச்சிருக்கோம். அதே மாதிரி 6 மிலிட்டரி ட்ரக்ஸை இவங்களுக்கு சப்ளை கொடுக்கறதுக்கு வந்து அந்த மிலிட்டரி ட்ரக்ஸையும் நாங்கள் அடிச்சிருக்கோன்னு அவரோட ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காரு. ரியாலிட்டியில் இதே மாதிரி நடந்திருக்கான்னு பார்த்தோன்னா இவங்க சொன்னது எல்லாமே ரியாலிட்டியில் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இதில் ஒரு மேஜரான ட்விஸ்ட் என்ன தெரியுமா, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன், உக்ரைனில் சார்ந்த நபர்கள் இங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஐஎஸ்ஐஎஸ் சார்ந்த நபர்கள் அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்றதுக்கு ஆதரவா இல்ல அதுக்கு எவிடன்ஸ் கொடுக்குற மாதிரி அவங்களோட அந்த பேட்ச், ஐஎஸ்ஐஎஸ் அமைப்போட பேட்சும் அவங்களோட சில எக்யூப்மெண்ட்ஸும் நிறைய டெலிவிஷன்ஸ்லையும் சரி இல்லை அது சம்மந்தப்பட்ட ஃபுட்டேஜஸும் ஆன்லைன் முழுக்க வைரல் ஆச்சு. அப்போ எல்லாம் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருந்தாங்க, உக்ரைனுக்கும் இதுக்கும் வந்து எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, இது வந்து உக்ரைனை பிடிக்காத யாரோ ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டு ஐஎஸ்ஐஎஸ்ஸையும் உக்ரைனையும் தொடர்பு படுத்துறாங்கன்ற மாதிரி செய்திகளை அந்த இடத்துல கிளப்பி விட்டுருந்தாங்க. ஆனால் இப்போ இது கூட ஒத்து போகிற மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. பொதுவாக இந்த உக்ரைனோட ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ்ன்றவங்க பேட்டில் ஃபீல்டில் ஒரு ஸ்பெஷலைஸ்டு கேமோஃப்ளாக் வேற அவங்களோட யூனிஃபார்மில் வேர் பண்ணுவாங்க. இது எதுக்காகனா, ஒரு ட்ரோன் ஆப்ரேட்டர் FPV ட்ரோன்ஸ் தெரியும்ல, நார்மலாக அந்த ஐசைட்டை வச்சுட்டு ஒரு டார்கெட்டை நோக்கி நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு சோல்ஜரை வந்து சுற்றி வட்டமிட்டு நேரடியாக ஒரு மேலே மோதி அந்த ட்ரோன் அவரை கொண்டுடும். அந்த மாதிரி FPV ட்ரோன்ஸை பயன்படுத்திட்டு இருக்கப்போ அந்த இடத்துல இருக்கிறது உக்ரைனோட சோல்ஜரா இல்லை ரஷ்யாவோட சோல்ஜரான்றது தெரியாது. அவங்களோட யூனிஃபார்மை மட்டுமே வச்சு அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது, ரொம்ப முடியாத ஒரு காரியம். அந்த டைமில் ஒரு கோட் வேர்ட் மாதிரி இந்த ஒரு கேமோஃப்ளாக் யூனிஃபார்மை இல்லை அந்த ஒரு கேமோஃப்ளாக் பேட்சை பார்த்தாங்கன்னா, ஓகே இது நம்மளோட வீரர் தான், உக்ரைனோட வீரர், இவரை கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக அந்த ஒரு பேட்டர்னை அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. இப்போ அதே பேட்டர்னை சிரியாவில் கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராடக்கூடிய அந்த நபர்கள், குறிப்பாக இந்த அமைப்புகளை சேர்ந்த நபர்கள்ன்றவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் மேஜராக வந்து நான் ஒரு 5 அமைப்பு சொல்லியிருப்பேன். கவர்மெண்ட் அப்போஸ்டு ஃபோர்ஸஸில் அவங்க யாருன்னா யூஸ் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, ரெக்ரூட் பண்ணியிருப்பாங்கல்ல, மற்ற மிலிட்டன் குரூப்ஸ்லேருந்து ரெக்ரூட் பண்ணி பயன்படுத்தப்பட்டு இருப்பாங்கல்ல, அந்த வீரர்கள் இதே ஒரு பேட்டர்னை அணிஞ்சு அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்கிறது ஒரு பெரிய சந்தேகத்தை கிளப்பியிருக்கு. இன்கேஸ் உக்ரைனில் இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டுச்சா இல்லை உக்ரைன் பேஸ்டு ட்ரைனிங் குரூப்ஸ்ன்றவங்க சிரியாவில்
அமெரிக்கன் ஃபோர்ஸஸ்க்கு இல்லை அமெரிக்காவோட ஆதரவு படைகளுக்கு இந்த இடத்துல ஆதரவாக செயல்பட்டு இருக்காங்களான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதுக்கு நடுவில் சிரியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து 2020க்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஏர் ஸ்ட்ரைக்குன்றதை கடந்த ஒரு 18 மணி நேரமாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த ஒரு நகரத்தை இவங்க பிடிக்கணும்னு வராங்களோ, அந்த அலெப்போ சிட்டியை இவங்களோட கண்ட்ரோல் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ, அந்த பகுதிகளுக்கு வரக்கூடிய சப்ளை ரூட்ஸ் எந்தெந்த வழியெல்லாம் இவங்களுக்கு பேக்கப் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் ரஷ்யாவும் சிரியாவும் சேர்ந்து இந்த இடத்துல அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதே நேரத்தில் ஈரானோட ஒரு கமாண்டர், இந்த சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரானோட ஒரு கமாண்டரும் இந்த ஒரு தாக்குதலில் இறந்திருக்காரு. நேற்று அலெப்போவில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியை இந்த போராட்ட குழுக்கள் அடித்ததில், அங்கே போயிட்டு அந்த ஷூட்டிங்லாம் பண்ணதில் 4 நபர்கள் வரைக்கும் இறந்துருக்கிறதா செய்திகளானது இப்போ வெளியில் வந்துட்டு இருக்கு. ஸோ சிரியாவில் ஏற்பட்டிருக்க இந்த சிவில் அண்ட்ரஸ்ட்ன்றது ரஷ்யா உக்ரைன் போர்லேருந்து ரஷ்யாவை கொஞ்சமாவது திசை திருப்பணும். ஏன்னா இது எதுவுமே சாதாரணமாக கேஷுவலாக நடக்கிற மாதிரி தெரியல, இல்லை பிளான் பண்ணாமல் நடக்கிற மாதிரி தெரியல. இஸ்ரேலோட கவனம்ன்றது ஹெஸ்புல்லாவை விட்டு கொஞ்சம் மாறுறதுக்காக அந்த சீஸ் ஃபயர் கொண்டு வரப்பட்டதுக்கு அப்புறமா, இல்லை இஸ்ரேல் லெபனான் யுத்தம்ன்றது ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதுக்கு அப்புறமா அடுத்த நாளே இப்போ இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கிறது. கண்டிப்பாக இது பிளானிங் இல்லாமல் நடந்த ஒரு சம்பவம் இல்லை. இதுக்கு பின்னாடி துருக்கி ஒரு மேஜர் கீ பிளேயராக இருக்காங்க. துருக்கியோட சப்போர்ட்டோட தான் இப்போ நடந்துட்டு இருக்க அந்த சண்டையானது நடந்துட்டு இருக்கு. இந்த அளவுக்கு இவங்க முன்னேறி போயிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணமும் துருக்கியோட அந்த ஒரு புஷ் மட்டும்தான். இப்போ இதுக்கு கவுண்டர் பண்ணுற மாதிரி அசாதோட ஃபோர்ஸஸும் அந்த இடத்துல திரும்ப வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஹெவி பேட்டில்ன்றது பல வருடங்களுக்கு அப்புறமா சிரியாவில் இப்போ தொடங்க போகுது. இதில் உக்ரைன் என்ன பண்ணி வச்சிருக்காங்கிறது மட்டும்தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இன்கேஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை முன்னிலைப்படுது உங்கள் ஆர்கே.